கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேனே. நீ போய் ஐயோ வாழ்த்து இப்படி பேசலாம். அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆட்டோ. போட்டனா டேய் கவி அங்க இருக்குடா. டேய் இப்ப பேசுடா. அட போடா. நேற்று பேசுறதுக்கு ஒரு ரியாக்ஷனையும் காணோம். மறுபடியும் பேச வரியா? நான் வரல. வாய்ப்பே இல்லடா. வாய்ப்பே இல்ல. ரம்யாக்கா. ஐயோ. சரி போறேன்டா. கவி. ஐயோ மறுபடியும் கண்டுக்காத மாதிரியே போறாளே. இல்ல கவி. நேற்று நான் அவ்வளோ சொன்னேன், எதுவுமே சொல்லாமலே போயிட்ட. சோஃபி கண்டிப்பா சொல்றேன், இவன் ஏதாவது மொக்க வாங்கியிருப்பான். வெயிட் பண்ண இப்ப கேக்குறேன். சொல்லுங்க. அதான் நான் சொன்னேனேடா. பாரு திரும்பி கண்டுக்காத மாதிரியே போறேன். இதை பார்த்தா எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன? சில பேத்துக்கு லவ் கிடைக்கும், சில பேத்துக்கு லவ் அமையும். ஏன் சில பேர் லவ்வோட தான் சாவாங்க. ஆனா உனக்கு இது எதுவுமே கிடைக்காது. ஏன் சொல்லு? ஏன் மச்சி? கை கூட இல்ல லவ் இருக்கு பாத்தியா, ஸ்விங்னு போச்சு. அதே மாதிரி தான் இப்போ லைஃபும் ஸ்விங்னு போச்சு. அடா போடா. டேய் விஷ்ணு, அவன் சொல்லட்டா? சொல்லு. நீ சொன்னது ரொம்ப கேவலமா இருந்துச்சுடா. நான் சொல்றது இவ்வளவு கேவலமா இருக்கலாம், என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? லோகேஷ் என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி நேரத்துல தான் வேறுங்க என்ன பண்ணாங்கணுமா தெரியாது. பார்த்துக்கலாம். இப்போ பேசுகிறேன் பாடுறா. மெமரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் டயர்ட். ஏன் நிலுங்க நிலுங்க நிலுங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. கொஞ்ச நாளாகவே உங்கள் அழகுலையும் உங்கள் கண்ணு அசைவிலையும் நான் விழுந்துட்டேங்க. ஸோ இன்னும் டீப்பாக லெவலில் விழுனா ஆசையாக இருக்குது. ஸோ உங்கள் அழகான அந்த லிப்பில் மத்தியில் சொல்லலாமே. என்ன சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டேன்னு தெரியுதுல்ல. ஏன் எல்லா பையன்களும் மாதிரி நீங்களும் வந்து ஒரு பிள்ளை கண்டுக்கிறேன்னா அந்த பின்னாடி சுற்றி சுற்றி வரீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் போகிற கிளாஸ் முன்னாடி வரீங்க, இங்கே போனாலும் வரீங்க. எனக்கெல்லாம் சத்தியமாக பிடிச்சிக்காது. இன்னொரு வாட்டியை பின்னாடி வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னாச்சுடா? என்னடா லவ் தானடா போய் சொன்னேன், அதுக்கு எப்படி பேசிட்டு போறா? டேய் விடுடா. டேய் விஸ்வா விட்றா விட்றா. இல்லடா நான் மேற்கட போய் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் போய் பேச முடியாதுடா. ஏதுடா? டேய் விட்றா பாத்துக்கலாம். டேய் விஸ்வா நில்லுடா. பொண்ணாக்கா இது அப்படி பேசிட்டு போகுது. இதுக்கப்புறம் பேச முடியாதுக்கா, முடியாது. டேய் விஷயம் தெரியாம பேசாத. கண்டிப்பா இன்னைக்கு செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால ஜாலியா இருக்கா. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி.
வானா ஓடி போயிடுச்சு. கிளி நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் நீ போனா என்ன, நான் வரேன். சொல்லடி விஷயம் என்னடி. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. உன்கிட்ட நான் விஸ்வா பத்தி சொல்லியிருக்கேன் தானே, அவனே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான்க்கா. எனக்கு தெரியும் நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு. ஆனா நான் லவ் பண்ற பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது என்னால அவன் மூஞ்ச கூட பார்த்து பேச முடியலக்கா. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு அவன் என்கிட்ட பேசுறான். நான் அவனை ரொம்ப ஏசிட்டேன்க்கா. அவனுக்கு எவ்வளவு உழைச்சிருக்கோம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி சரி, அழுவாத. அழுந்தா ஒன்னும் இல்ல, கவலைப்படாத. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, அழுவாத, கவலைப்படாத. இங்க பாரு, லவ் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அது அந்த அளவுக்கு அவனை ஹர்ட் ஆக்காது. அந்த அளவுக்கு அது டீப் லவ்வாவும் ஆகாது. இதனால அவனுக்கு எந்த இம்பாக்டும் வராது. அதனால நார்மலா அவன்கிட்ட பேசு. உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அவன்கிட்ட நார்மலா பேசி பழகு. உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்றதுனால ஒன்றும் கிடைக்க போறது இல்ல. அவன்கிட்ட நார்மலா பேசு, அவன்கிட்ட நார்மலா பழகு. அதனால அவனும் நார்மலா தான் இருப்பான். அது அந்த அளவுக்கு அவனை எதுவும் ஹர்ட் ஆக்காது. புரியுதா? அப்ப நான் பேசுவாக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, தாராளமா பேசு. இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஒன்னும் வராது. அவனை எதுவும் ஹர்ட் ஆக்காது. உண்மையா உன்னை ஹர்ட் ஆக்காதுல்ல? உண்மையா? உண்மையா. சரிப்பா. நம்மளெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா. இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணேன்னு? புரியுதுக்கா. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்க்கா. சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அப்போ நீ மறுபடியும் பேச போனியாண்ணா? ஆமாடா. ஆனால் இந்த தடவை அவளை பார்த்த பார்வை வேற. சரிண்ணா, நான் உன்னை மாசாவே நினச்சிக்கிறேன். எனக்கு இந்த கதையோட ஆர்வம் தாங்கல. வாங்க முதல்ல அந்த கதைக்கு போயிடுவோம். இது இந்த மூஞ்ச மாசாவா? கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம்